வணக்கம். சினிமா, அரசியல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேறு இல்லை. ரெண்டுத்துலேயுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, பல காமெடிகள் நடக்கும். அண்ட் நம்ம மக்கள் ரெண்டுத்தையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரிசீவ் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் விற்கப்படும் அப்படின்ற வர வரைக்கும் எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட தேஞ்சிக்கிட்டே இருக்கும். தேட்டரிகளாக செம்ம படமாக கொடுங்க, செம்ம படமாக கொடுங்க, சரி நல்ல படமாக கொடுங்க, சரி அட்லீஸ்ட் ஒரு படமாக கொடுங்க, ஓகே அந்த 2.5 மணி நேரம் நீங்கள் எங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு மக்களே எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கேட்டிங்கன்னா ஆமாம் சார் ஒரே ரத்தக்கலரியாக படத்தை பார்த்துட்டு இப்போ ஃபீல் குட்டாக ஒரு படம் அப்படின்னுவாங்க. இல்லைனா சார் ஒரே அறவேக்காடு ஃபீல் குட்டாக பார்த்துட்டு மாசாக ஒரு படம் அப்படின்னு இதே மாதிரியான பேட்டர்னை கண்டிப்பாக உங்களாலையும் பார்த்துருக்க முடியும். அரசியலையும் கிட்டத்தட்ட இதே தான். இந்த இதய முரளி என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதய முரளி லேட் 80s 90s கிட்டான அதர்வாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அமெரிக்காவில் இருக்காங்க. அடுத்த நாள் அவருக்கு சென்னையில் கல்யாணம். பரபரப்பாக எல்லாரும் சென்னை கிளம்புறாங்க. இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் அதர்வாவுடைய சைல்ட்ஹுட்லேருந்து நிகழ்காலம் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் வந்து போன காதல் கதைகளை ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சொல்லாத லவ்ஸை பற்றி சொல்கிறாரு. அப்படி என்ன நடந்துச்சு, அவரால் ஏன் லவ்வை சொல்லவே முடியல, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் இவங்க எல்லாரும் அமெரிக்காவில் இருந்தாங்க, இதெல்லாம் தான் இந்த இதய முரளி. ட்ரெய்லரில் என்ன நினைக்கிறோமோ அதே தான் கதை. ஏன் ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் கூட அதே தான். ஆனால் ஒரு வித்தியாசம், ஹீரோவால் சரியாக லவ்வை சொல்லி அவருக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைக்கலங்கிறது தான். இந்த ஃபேக்டர் தான் எனக்கு இந்த படத்தில் பெரிய டேர்ன் ஆஃபாகவும் இருந்துச்சு. பட் 3 மணி நேரத்துக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான செம்ம ப்ளீஸிங்கான விஷுவல்ஸை டோனலி கன்சிஸ்டண்ட்டாகவும் டெலிவர் பண்ணியிருக்கிற மனோஜ் பரமஹம்சா, சாயின்னு 2 சினிமாகிராஃபர்ஸையும் பாராட்டி தள்ளலாம். பல வருஷங்கள் கழிச்சு தமிழில் நல்லா செலவு பண்ணி நிஜமான அவுட்டோர் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி விஷுவல்ஸ்லாம் அள்ளியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சினிமாகிராஃபர் டைரக்டர் ஜீவாவுடைய படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு சென்னையை, ஒரு வெளிநாட்டு லொக்கேஷனை, அழகான நடிகர்களை, மாடல் மாதிரியான நடிகைகளை, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ விஷுவலி அப்பீலிங்கான ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி படத்தை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுடைய அந்த எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாகிராஃபியோட சேர்ந்து தமிழுடைய மெலடிஸான மியூசிக், குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே சிறப்பு. படத்துடைய அடுத்த நல்ல ஃபேக்டர் காமெடி. சின்ன வயசில் இந்த பசங்களுடைய டீச்சர் பிரசவத்தை வச்சு வர ஒரு காமெடி, தென் அதுக்கான ஒரு கால் பேக், ட்ரங்க் அண்ட் டிரைவ் சீன், சுதாகருடைய ஜூஜு கேரக்டரை வச்சு டியூஷனில் பர்த்டே பார்ட்டியில் வர காமெடின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்களால் லாஃப்டரை கொண்டு வர முடியுது. சில சர்ப்ரைசிங்கான காஸ்டிங் டிசிஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நான் ஸ்பாயில் பண்ணல, நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக அது எல்லாமே ஒர்க்கும் ஆகுது. இந்த ஆஸ்பெக்ட்லையும் ஆடியன்ஸோடைய விஷுவல் சென்சிபிலிட்டிஸ்க்கு, ஏஸ்தட்டிக் சென்ஸுக்கு தான் கேட்டர் பண்ணுறாரு டேரக்டர். என்ன மனுஷையா அப்படின்னு வடிவேல் டெம்ப்ளேட்லாம் மைண்டில் வந்துட்டு போச்சு. செகண்ட் ஹாஃபில் கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ காமெடி இல்லைனாலுமே கூட நடுவில் வர ஃபஹத்தோடைய அந்த இன்சர்ட்ஸ், ஜூஜு கேரக்டருடைய ரீஎன்ட்ரி, டிரைவராக வர மாறன் அடிக்கிற சில கவுண்டர்ஸ், ஹீரோவுடைய பாஸ்ட் லைஃப்லேருந்து ரீஎன்ட்ரி கொடுக்குற ஒரு கேரக்டர், அந்த ஒரு சின்ன மொமெண்ட், சூரிய வம்சம் ரெஃபரன்ஸை வச்சு காமெடி, ஃபஹத் ஃபாசிலுக்கு செம்ம மாசான ஒரு சீன், இப்படி ஒரு மாதிரி ஒப்பேத்தி சிரிக்க வச்சு படத்தை முடிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. எனக்கு 3ஆம் பிறதாண்டா ஞாபகம் வருது அப்படின்னு ஹீரோ சொல்கிறது, லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறதை பற்றி ஒரு ஃபீமேல் கேரக்டர் பேசுகிற சீன், இப்படி ஒரு சில இடங்களில் வசனங்களில் கவனிக்க வைக்கிறாங்க. ரைட்டர்ஸ் ரமணிகிரிவாசன், டிராவிட் செல்வம் அண்ட் ஆகாஷ். இவ்வளோ தாங்க என் எதிர்பார்ப்பு. ரொம்பலாம் ஆகாவோன்னு இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட இந்த ரிவ்யூ போதும். நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். இனி இந்த படத்தில் எனக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன். ரொமான்டிக் காமெடினா சென்ட்ரல் கேரக்டரையும் அவர் லவ்வையும் ஒட்டிய காமெடி நினச்சிங்கன்னா அது தப்பு. சென்ட்ரல் கேரக்டருடைய காதல் கதைகள், ரொமான்ஸ், சுற்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு காமெடி, இப்படித்தான் இந்த ஒட்டுமொத்த படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. அந்த ரொமான்ஸ் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருந்திருந்தா மொத்த படமும் பட்டையை கிளப்பியிருக்கும். ஆனால் இந்த படத்துடைய மைய பிரச்சனையே ஹீரோவுடைய மையல்கள் தான். டேரக்டர் பண்ண ஒரு சின்ன ஸ்மார்ட்டான விஷயம் என்னென்னா, தன்னுடைய ஸ்கிரிப்டில் இருக்கிற சில அபத்தமான விஷயங்களை அவரே கால் அவுட் பண்ணியிருக்காருங்கிறது தான். பட் எனக்கு அது மட்டுமே பத்தலை. முதல்ல இவங்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு ஹீரோவோட கல்யாணத்துக்கு வராங்க இல்லையா, இங்கேயே எமோஷ்னலாக ஒரு சேஃப்டி நெட்டை கட்டிடுறாரு இயக்குனர். ஸோ கண்டிப்பாக ஹீரோவுடைய லைஃப்பில் பெரிய ட்ராஜடி நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா டோனலாக, பெர்ஃபார்மன்ஸாக அந்த ஹெவினஸ் எங்கேயுமே நம்மளுக்கு ஹின் கூட பண்ணப்படலை. சரி, அந்த பாஸ்ட் லெவலில் சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சா கிளீஷியவான கண்டென்ட்டாகவே எல்லாமே இருக்குது. இங்கே பிரீத்தி கேரக்டரை வச்சு வர ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டுமே கொஞ்சம் ரீசனபுளாக ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வர லவ், அதை அவர் சொல்ல முடியாமல் போகிற விதம்னு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்போது எதையுமே நம்மளால் சீரியஸாக எடுத்துக்க முடியல. இந்த லவ் இல்லைனா அடுத்த லவ், அங்கேயும் அவர் லவ் சொல்லாமல் தான் இருக்க போகிறாருன்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. நேராக லவ்வை சொல்ல தைரியம் இல்லை அப்படின்னா ஃபோன் இருக்கிற காலகட்டத்தில் அவர் ஏன் ஃபோனில் லவ்வை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதயம் படத்துக்கு கால் பேக் கொடுத்துருக்காங்க. அந்த படம் வரும்போது டெக்னாலஜி இல்லை இப்போவுமா. அண்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனும் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் விஜய் யேசுதாஸை வச்சு பொட்டு வைத்த ஒரு வட்டணிலா பாட்டை பேக்ரவுண்டில் பாட வைக்கும்போது மொத்த தியேட்டர்லையும் ஒரு அழகான சைலன்ஸை, வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதான் ராஜா. எப்படி ராஜா அப்ரிசியேஷன் உள்ள கொண்டு வந்துட்டானா. இன்ஃபேக்ட் சமீப கால தமிழ் சினிமாவில் இவ்வளவு சுயநலமான ஒரு ஹீரோ கேரக்டர் யாருமே எழுதலன்னு தான் நினைக்கிறேன். அந்த கேரக்டரோட எந்த பாயிண்ட்லையுமே நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியல. அவர் லவ் ஜெயிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணவே மாட்டேங்குது.
கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவர் அமெரிக்கா போகிறேன்னு சொல்லும்போது அதுவே பயங்கர உச்சக்கட்ட செல்ஃபிஷ் டிசிஷனாக தான் தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் அகைன் கிளைமேக்ஸில் மாமா கேரக்டரோட பேசுகிற விஷயங்கள், அப்புறம் மாமாவே கில்ட் ட்ரிப் பண்ணுற மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் நடந்துக்கிறதெல்லாம் கன்வின்சிங்காக இல்லை. லைட்டாக ஃபன்னாக மொத்த படத்தையும் கொண்டு போனோம்னா இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றா வைப்போம் அப்படின்னு பர்த்டே பார்ட்டி, ஃபேவல் பார்ட்டி, மொட்டை மாடியில் வேர்ல்டு கப் ஃபைனலை பார்க்குறது, கல்யாணம், என்கேஜ்மெண்ட், பேச்சுலர் பார்ட்டி, கிராஜுவேஷன் டேன்னு வரிசை கட்டியிருக்காங்க. ஒரு கேரக்டர் வரும், ஆனால் கேரக்டர் வரது தெரியாமல் பக்கத்து ரூமில் எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறதை வச்சு இந்த கேரக்டர் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கும். இப்படி ஒரு சீன். தென் ஹீரோ சண்டை போடணும் அப்படின்னு திடீர்னு வில்லன்கள் வருவாங்க. இப்படி படம் முழுக்க கன்வீனியன்ட்டான ரைட்டிங்லாம் நம்மள மூழ்கடிக்கிறாங்க. என்னன்னா ஸ்டாண்டர்டாக பார்க்கும்போது இந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கேன்னு தோணும். ஆனால் கோர் பிளாட்டுக்கு இந்த சீன்ஸ்னால எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லை. அதர்வா டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸாக வர தமன், நிஹாரிகா, டிராவிட் செல்வம், ஏஞ்சலின், ரக்ஷன் எல்லாருமே கூட்டமாக தங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து நல்ல வேல்யூ அடிஷனாகவும் இருக்கிறாங்க. தமன், நிஹாரிகா லவ் ட்ராக்கை வச்சு வேற ஏதோ பிளான் பண்ணி பாதி படத்தில் அதை மாற்றின மாதிரி தெரிஞ்சது. அவளுக்கான அந்த க்ளோஷர் சீன்லாம் செம்ம போங்கு. பரிதாபங்கள் சுதாகர் பல இடங்களில் காமெடியெலாம் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. பிரீத்தி முகுந்தன் தன்னுடைய எலிகண்டான ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லேயே தன்னுடைய வேலையை முழுசாக முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸாகவும் நீட்டான ஒர்க். கயாது லோகரும் கம்மி ஸ்க்ரீன் ஸ்பேஸில் தன்னுடைய பிரசன்ஸை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன சீனில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மாமா கேரக்டரில் நட்டியும் பர்ஃபெக்ட். தமனுடைய பாடல்கள், பின்னிசை ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சான்னு எனக்கு தெரியல, ஆனால் படத்தோட கேட்கும்போது மோஸ்ட்லி எல்லா சாங் சிச்சுவேஷனுமே கரெக்டான மீட்டரில் இருந்துச்சு, கேட்கவும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த இதய முரளி நம்மளை ரொம்ப சோதிக்காத, அங்கங்கே சிரிக்க வைக்கிற செரீனான கம்ஃபர்டபுள் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸை தர ஒரு படம். கண்டென்ட்டாக ஓவராலாக ஒரு சுமாரான ரொமான்டிக் காமெடி. விருப்பம் இருக்கிறவங்க குடும்பத்தோடைய தியேட்டரில் பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள். படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.